4ஆம் பாவம் என்ன சிறப்புனாச்சு? சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். மிக முக்கியமான இடம். அப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கல்வி தான் உள்ளூரில் படிப்பாரா வெளியூரில் போய் படிப்பாராங்கிறதையும் அது சொல்லி. சிலர் என் தாயாரோட சேர்ந்தே இருக்க முடியல சார், பிரிஞ்சு இருக்கேன் சார். இதெல்லாம் இந்த 4ஆம் இடம். அந்த 4-7 தான் படிக்கிற காலத்திலே திருமணத்தை கொடுத்தது. மேரேஜ் ஆகாத ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 4ஆம் இடம் பாதிச்சிருக்கு. யாராவது 4 மறைஞ்சிட்டாரு, 4ஆம் இடம் கெட்டு போச்சுங்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்குவங்க. 4ஆம் இடம் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இது நல்லா இருக்கிறத வச்சு நீங்கள் இதெல்லாம் நல்ல பலன்னு சொல்லிகிட்டே வரலாம். இது பாதிச்சுன்னா ஆரோக்கிய குறைவு. என்னாச்சு? 4 லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? தாய் மேலே அதிகமான அன்பு பாசம். 4 4 இருந்தால் விரைவில் திருமணம், கல்வி அறிவு உண்டு. 4 8 இருந்தால் இவருக்கு பூமி மனை வாகனத்தினால ஒரு முறை தொந்தரவு வரும். அடிக்கடி சின்ன மனக்குழப்பம் இருக்கும். 4 11 திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். என்னாச்சு? 4 வலுத்து இருந்தா நான் பார்த்தோம்னாச்சு 4 நீச்சம் ஆயிட்டான்னு வச்சு. நான் தாய் மேலே பாசம் இருக்குது சார், ஆனால் எங்கள் அம்மாவோட சேர்ந்து இருக்க முடியல சார் அப்படிங்கிறதுக்கு இந்த 4ஆம் இடம் பாதிச்சிடும். இந்த 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் நதிகளில் நீராடலாம். மன அமைதி வேணும் அப்படின்னா அண்ணாச்சி சுகமே சொல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். 4ஆம் பாவம் பேசலாம்னு நினச்சோம் அண்ணாச்சி. இன்னைக்கு பேசுகிறோம்னு முடிவு பண்ணோம். அரங்கமே சுகமான அரங்கமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. முதல்ல 4ஆம் பாவம் பேச வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணாச்சி. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. 3ஆம் பாவ வகுப்பு கிளாஸ் நானும் அட்டன் பண்ணுறேன் அண்ணாச்சி. எல்லா வகுப்புக்கும் நானும் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். 3ஆம் பாவ வகுப்பு அட்டன் பண்ணுறப்போ எல்லாம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துனீங்க. உண்மையிலே வந்ததுக்கு எங்களுக்கு 3ஆம் பாவத்தை மட்டும் வச்சு நாங்கள் நிறைய சொல்கிற அளவுக்கு அந்த ஆய்வு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ணாச்சி. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. ஏன்னா அதில் படிக்கிறவர்கள் பல பேர் ஜோசியர்கள், பல பேர் புதுசாக வந்திருக்காங்க. அத்தனை பேருமே அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி அண்ணாச்சி இந்த மாதிரி ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கு. 3ஆம் பாவத்தில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அண்ணாச்சி. அதை நான் இப்போ உட்காரப்ப வந்த கொஸ்டின் அதை உங்கள்கிட்ட கேட்டுடலான்னு சொல்லிட்டு வர்ஷினி பிரபாகரன் அப்படின்றவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க அண்ணாச்சி. ஐயா, துலா லக்னம் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு, துலாமிலே குரு இருக்கு, நீட் படித்தா சீட்டு கிடைக்குமா சொல்லுங்க ஐயான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டு நம்ம 4ஆம் பாவத்துக்கு போயிடலாம் அண்ணாச்சி. என்ன அப்படின்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். ஆமாம் அண்ணாச்சி. இருந்தாலும் லக்னத்தில் குரு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது திக்பலம்னு ஒரு ஸ்தான பலத்தை அடையுது. அப்புறம் 3ஆம் இடம் அப்படின்னு எழுத்துத்துறையில் அவங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க, சந்திரன். அப்போ 3ஆம் இடத்துல இருக்க சந்திரன் 9ஆம் இடத்தை பார்ப்பார்ல, அப்போ இவங்க அந்த முயற்சி செய்யலாம். அது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செய்யணும். சந்திரனாலே ஒரு தேய்மானம் இருக்கும், அதை ரிப்பீட்டடாக முயற்சி பண்ணலாம், செய்யலாம். மற்ற கிரகமைப்புகளையும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சொல்லிடலாம், ஆனால் செய்யலாம். நிச்சயமா. ஏன் இதை கேட்டேன்னா, அந்த பொண்ணு ஒரு நீட் எழுதலாமான்னு கேட்குறப்போ ஒரு 20-21 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். 21 வயசில் அந்த பொண்ணு ஜாதகம்லாம் படிச்சிருக்காது. நம்ம சொன்ன கருத்து அந்த பொண்ணுக்கு அவ்வளோ இம்பாக்ட் ஆகி கேட்டிருக்குன்றப்ப நம்ம அந்த கொஸ்டினுக்கு விளக்கம் கேட்டோம்னு நினச்சி, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ரொம்ப நன்றி நினச்சி அந்த விளக்கத்திற்கு. 4ஆம் பாவம் என்ன சிறப்பு அண்ணாச்சி? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம். இன்னைக்கு சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் பாவம். அதாவது அண்ணாச்சி எப்படின்னா, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், நம்ம ஜோதிடத்தை பற்றி ஜோதிடம் தெரிஞ்சவங்ககிட்ட பேசினாலும் அதில் தெரியாதவங்ககிட்ட பேசினாலும் புரிகிற மாதிரி பேசுறது தான் நல்லது. நான் நேற்று உங்க கூட உட்காந்துருக்கப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு நீங்கள் சொன்ன விஷயம் எளிமையாக புரிஞ்சிச்சுங்கிறது. அவங்க ஜோதிடமே தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் சொன்னதை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது நாம் பேசக்கூடிய விஷயங்களை கேட்டு அவங்க ஜாதகத்தில் அதை அப்ளை பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு சில புரிதல் வருது. இப்போ என்கிட்டே சிலர் ஃபோன் போடுவாங்க, சார் நீங்கள் கேட்டது புரிஞ்சது, ஆனால் எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்கும்பாங்க. அப்போ என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் எந்த ஊர், எந்த ஏரியா, அவங்க இந்த அமைப்பை நீங்கள் பக்கத்தில் உள்ள உங்கள் ஜோசியர்கிட்ட ஏதாவது போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை வாங்கி கேட்டுக்கோங்க, அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கம் தருவார் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ரொம்ப சந்தோஷம். அப்படி எல்லாருக்குமே நானே சொல்ல முடியல, இதில் யாருக்கும் குழப்பம் வந்தாலும் பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட விளக்கம் கேட்டால் அவங்க அதுக்கு தீர்வு சொல்லிடுவாங்க. நிச்சயமாக அப்படின்னே சொல்லிடுவேன். சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிதல், அதாவது அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். புரியலை அப்படின்னா திருப்பி அதை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு நீங்கள் 4ஆம் பாவகம்னு ஒன்று கேட்டீங்க. ஜோதிடத்தில் என்னாச்சு, பாவகங்கள் கிரகங்கள் அப்படின்னு அந்த கிரகங்களுடைய குணங்களும் பாவகங்களுடைய குணங்களையும் நல்லா அறிஞ்சிக்கிட்டு அதை இணைக்க பழகிட்டோம்னா ஜோசியம். வேறு இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்குமே என்னுடைய கருத்தை எளியது ஜோதிடம். ரொம்ப சிரமப்படாது, எளியது ஜோதிடம். அதான் டிபி அஸ்ட்ராலஜி. ஆமாம், அதான் டிபிஎஸ், தங்கப்பாண்டியன் ஸ்டைல் அப்படின்னு அதை சொல்லக்கூடியது. அதான் எளியது. அது நிறைய மெத்தட் இருக்குது, நம்ம மெத்தட் இது ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் டீப்பாக நிறையா படிக்கணும்னா அதை நீங்கள் தேடிக்கோங்க, படிச்சுக்கோங்க அப்படின்னு அதை சொல்கிறது உண்டு.
இதுக்கு மேல பிஹெச்டி பண்ணிடலாம் அப்ப இப்ப அனுப்பிடலாம். படிக்க வேண்டியது இல்ல. ஆமாம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாச்சு 4ஆம் பாவம்னா என்ன அப்படின்னா சுகஸ்தானம்னு பேர். இப்போ நம்மளை ஒரு உறவுக்காரங்க நம்மளை சந்திக்கிறாங்க, ம். நம்ம நண்பர்கள் சந்திக்கிறாங்க. அண்ணாச்சி சுகமா இருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. சுகமே சொல்க. நீங்களே சுகமே சொல்வீங்க. சுகம் அப்படின்னாலே 4ஆம் இடம். அண்ணாச்சி சுகமா இருக்கீங்களா? அந்த சுகஸ்தானத்துக்கு எத்தனாவது வீடை வச்சாங்க? 4ஆவது வீடை வச்சாங்க. நம்மளை இந்த சமுதாயத்தில் 4 பேர் மதிக்கணும், நமக்கு 4 பேர் வேணும். அந்த 4ன்னே தான் சொல்லுவாங்க. நமக்கு 7 பேர் வேணும், நம்மளை 7 பேர் மதிக்கணும். எங்கேயா சொல்லியிருக்கா? சொல்லலை. நம்மள 4 பேர் மதிக்கணும், நமக்கு 4 சனம் வேணும், நம்மளும் 4 வீடு கார் வண்டின்னு வாங்கணும், நமக்கு இப்படி தான் சொல்லிட்டே வந்தாங்க. அப்போ சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். மிக முக்கியமான இடம். ஒரு குழந்தை பிறந்தாலும் சுகமா இருக்கா, அம்மா சுகமா, அப்பா சுகமா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி உறவுகளில் அந்த 4ஆம் இடம் என்ன அப்படின்னு தாயை சொல்லக்கூடியது. எதை சொல்லக்கூடியது? அம்மா, தாய். ஆமாம், அம்மா. அப்போ தாயார் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, கல்வியும் அங்கே 4ஆம் இடம் தான். கல்வியும் 4ஆம் இடம். ஆமாம். நீங்கள் பாடம் படிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது, கல்லூரி படிப்புக்கு போகிறது, அது மேல்நிலைக்கு போகக்கூடிய ஸ்டேஜ் 4ஆம் இடம். அதுக்கப்புறம் 5ஆம் இடம், அப்புறம் 9, 11 இருக்குது. இது அடுத்த ஸ்டேஜ். அப்போ உங்களுக்கு கல்வி, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் நல்லா படிப்பாங்க, 10th வரைக்கும். சிலர் +2 வரைக்கும் நல்லா படிப்பாங்க. கல்லூரி படிப்பில் கொஞ்சம் ஸ்லோவாயிரும். சிலர் என்ன செய்வாங்க, +2 10th எல்லாம் சுமாராக இருக்கும், கல்லூரி நல்லா படிப்பாங்க. அப்போ அவருக்கு உயர்கல்வி யோகமாக இருக்கா, உயர்கல்வி யோகம் அவருக்கு உண்டா அப்படிங்கிறத சொல்லும். அப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கல்வி தான் உள்ளூரில் படிப்பாரா வெளியூரில் போய் படிப்பாராங்கிறதையும் அது சொல்லி போடும். அதுக்கப்புறம் பாருங்க, 4ஆம் இடம் வந்து மார்பு. அப்போ இருதயம், மனசு. இவன் மனசளவில் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, எப்பவுமே அவன் மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னாரு அந்த 4ஆம் இடம். இப்போ சிலர் பாருங்க, என்ன இருந்தாலும் மனசளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏதோ ஒரு அச்சம் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு பயம் இருக்கும். ஒரு 4 நாள் நல்லா இருக்கேன் சார், அப்புறம் 4 நாள் எனக்கு டல்லாயிருது சார், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை மனசை வாட்டுது, மன அமைதி குறையுது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா இங்கே 4ஆம் இடத்தை பார்க்கணும். மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது சார், மனநிலை பாதிக்கு சார் அப்படின்னா இங்கே 4ஆம் இடத்தை பார்க்கணும். ஓ மனசு எதை நோக்கி போகுது, அது 4ஆம் இடம், மனசு. அப்போ இந்த 4ஆம் இடம் பற்றிலாம். அப்புறம் வீடு, வண்டி, வாகனங்கள். எனக்கு ஒரு இருப்பிடம் இருக்குது, எனக்கு ஒரு வாகனம் இருக்குன்னா அங்கே 4ஆம் இடத்தை போய் பார்க்கணும். நான் எப்படி வாகனம் வாங்குவேன், எனக்கு வாகன யோகம் உண்டா, நான் வெளியூரில் வீடு வாங்குவேனா, இடம் வாங்குவேனா, நான் பழைசு வாங்கலாமா, சிலர் கேட்காங்கல்ல, நம்ம செகண்ட்ஸில் வாங்கிக்கலாமா இல்லை புதுசு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமாம், இப்படி இப்படி கேட்கக்கூடிய இடமும் இந்த 4ஆம் இடம். இதை இந்த 4ஆம் இடத்தை வச்சு தான் அவங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரணும். பிறந்த இடம், பிறந்து வளர்ந்த இடம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தாய் வழி உறவுகளே எனக்கு செட் ஆக மாட்டேங்கும்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். நேற்று ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்கலையா, எங்கள் அம்மா வழி உறவு எனக்கு செட்டே ஆக மாட்டேது, எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, எங்கள் அம்மா தவறினதுக்கப்புறம் அந்த உறவே செட் ஆக மாட்டேது நேற்று உங்கள்கிட்ட கேட்டாங்கல்ல. நேற்று நீங்களே பார்த்தீங்கன்னா, ஆமாம், இங்கே தாய் வழி உறவுகள், தாயாரோட சிலர் விரோதமாக இருப்பாங்க, சிலர் தாயை பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க, தாய் தான்பாங்க. ஏன் ஒரு ஆள் தாயார் மேலே பற்று வைக்காரு, ஏன் தாயார் மேலே ஒரு ஆளுக்கு வெறுப்பு வருது? சிலர் என் தாயாரோட சேர்ந்தே இருக்க முடியல சார், பிரிஞ்சு இருக்கேன் சார். இதெல்லாம் இந்த 4ஆம் இடம். தாயார் மற்றும் தாய் வழி உறவுகளும் 4ஆம் இடம். தாய் வழி உறவுகளும் 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய சுகபோகத்தை சொல்றது. நீங்கள் நல்லா பாருங்க, 4ஆம் இடம் பலம் பெற்றவங்கள் சீக்கிரமாக மேரேஜ் வந்துடும். சுகஸ்தானம். இந்த தாயால் மேரேஜ் இல்லை தாயை சார்ந்த மேரேஜ்னு சொன்ன மாதிரி, தாயை சார்ந்த மேரேஜ்னா அவர் தாயால் மேரேஜ் ஆனோடனே இல்லைன்னாரு, தாயை சார்ந்து ஆமாம் அம்மா தவறினோடனே கல்யாணம் முடிச்சிருங்கன்னு சொன்னேன். ஆமாம், அவருக்கு 4-7 சம்பந்தம். இந்த 4-7 என்னன்னா, தாயார் வந்து என்ன செய்யணும், சிலருக்கு வந்து உனக்கு தாயார் இல்லைங்க அதனால நீ சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு சொல்றது உண்டு. சிலருக்கு வந்து என்ன செய்யணும், இந்த பொண்ணை தான் கட்டணும் என் விருப்பப்படி அப்படின்னு சொல்லி தாயார் இன்வால்மெண்ட் அதிகமாகி, இப்போ வந்து உனக்கு பிடிச்சிருக்கா பாருன்னு சொல்றதுக்கும் தாயார் இந்த குடும்பம் எனக்கு வேணும்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது 4-7. அந்த 4-7 தான் படிக்கிற காலத்திலே திருமணத்தை கொடுத்தது. ஆமாம் சார், காலேஜ் படிக்கும்போதே திருமணம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னார்ல. இதெல்லாம் வந்து அந்த 4ஆம் இடத்தை வச்சே சொல்லிட்டு வரணும். இதோட வேற யாரும் லிங்க் ஆகுறா, வேற லிங்க் ஆகிறவங்களும் அதில் என்ன செய்யணும், சேர்க்கணும். அப்போ ஒரு சிலர் கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக படிக்கிறவங்க உண்டு. படிக்கிற காலத்தில் என்ன செய்யணும், படிக்க மாட்டாங்க. +2 தான் படித்தேன் சார், ஒரு கல்யாணம் முடித்து குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு அப்புறம் ஒரு டிகிரி படித்தேன் சார், அப்புறம் ஜோசியம் படித்தேன் சார், அப்படின்னு அக்குப்ரெஷர் படித்தேன் சார். தன் கல்வியை ஸ்டடியாக படிக்காரா, கொஞ்சம் கேப் விட்டு படிக்காரா அப்படிங்கிறது இந்த 4ஆம் இடம் வந்து சொல்லி போகிறோம். அதுக்கப்புறம் இந்த 4ஆம் இடம்
பாதிக்கப்பட்டவங்க யாராவது நாளுக்குடையவர் மறைஞ்சிட்டாரு, 4ஆம் இடம் கெட்டு போச்சுங்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கவங்க, திருமணம் ஆகாதவங்க, திருமண தடை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வரும். 85% வந்துரும். 4ஆம் இடம். ம். 4ஆம் இடம் பாதிச்சிருக்கு சார். எனக்கு மேரேஜ் ஆகாத ஜாதகத்தை எடுத்து பாருங்க, 4ஆம் இடம் பாதிச்சிருக்கும். ஓ! அங்க சுகஸ்தானம்னு ஒண்ணு சொல்லும். ஆமா. எல்லாமே சொல்லும். 4ஆம் இடம் பாதிச்சிருக்கும். அவங்க ஜாதகத்துல பார்த்தா 9ஆம் இடம் ஒரு விஷயத்த ஒரு பாவம் மட்டும் சொல்லாது. எல்லாமே ஒவ்வொரு வகையில இண்டிகேட் பண்ணும். ம். இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சா தான் ஈஸியா சொல்ல முடியும். ம். 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 அப்ப அந்த சுகம் கெட்டு போச்சு. ம். ஒருத்தருக்கு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூனாலும் தாங்காது. ஆமா. ஒரு சின்ன ஒரு வியாதியா இருக்கும். அதை வந்து பெருசா அவங்க வந்து நிச்சயங்க ஐயோ அப்படிம்பாங்க. ஒரு சிலருக்கு பெருசா இருக்கும். ஒரு மாத்திரை போட்டு கண்டுக்கிட மாட்டான். 4ஆம் இடம் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருந்தால், பலம் பெற்றாலும், நல்ல ஸ்தானங்களில் இருந்தாலும், நல்ல கிரகங்களின் தொடர்பில் இருந்தாலும், அந்த ஜாதகருக்கு வியாதி எல்லாம் ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் குணமாயிடும். ம். அல்லது ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்ல சரியா போயிடும். ஒரு சர்ஜரி பண்ண சரியா போச்சு, ஒரு டேப்லெட் எடுத்து 4ஆம் இடம் பலம் பட்டால் வியாதி அவனை விட்டு விலகி விடும். ம். வியாதி வந்து அவனை விட்டு விலகி விடும். 4ஆம் இடம் பலப்பட்டா வியாதி விலகிரும். விலகிரும். 4ஆம் இடம் பாதிச்சிருச்சு அப்படின்னா நேரா நீங்க வந்து ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு போங்க. அதுவும் தொந்தரவாயிருச்சு. ம். சரி 8ஆம் இடத்துக்கு போங்க. அதுவும் சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ம். 6ஆம் இடம் பலம் குறைஞ்சு 4ஆம் இடம் பலம் பெற்று விட்டால் வியாதி தாக்கம் ஒன்றுமில்லை. ம். 4 பலம் குறைஞ்சு 6 வலுத்துட்டாலும் கொஞ்சம் மருத்துவம் எடுக்க வேண்டியிருக்கும். ம். அப்ப சுகத்தை சொல்லக்கூடியவர் எது? 4ஆம் இடம். வீடு, மனை, வாகனம், கல்வி, சமுதாயத்தில் நான் அந்தஸ்தாக இருப்பனா, உள்ளூர் பதவியில் இருப்பனா. இப்போ சோசியல் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். ம். அப்போ இந்த 7 கூடியவர் 4க்கு தொடர்பு கொண்டா உள்ளூர் பதவி. ம். என்ன பதவி? உள்ளூர் பதவி. உள்ளூர் பதவி. ஆ. பிரசிடண்ட்டு, கவுன்சிலரு, எங்கள் தெருவுக்கு நான் வந்து வார்டு மெம்பரு, அந்த உள்ளூர் பதவி. அப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவன் இங்கே வந்து தொடர்பு கொள்றானா? ம். இப்படியெல்லாம் இருக்கு. 4 மனசு. அப்போ 7 கூடியவர் 4க்கு தொடர்பு கொண்டா மனசுக்கு பிடித்த கலத்திரம். ம். நான் விருப்பப்படி வந்துருச்சு, அல்லது நான் விரும்பினதே வந்துருச்சு. இப்போ நீ திருமணம் சொன்னதுனால முதல்ல இருக்க ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது நினச்சி நான் கேட்டுறேன். உறவுகளுக்கு வரும். இந்த படிக்கும் காலத்தில் கல்யாணம் முடிக்கிறாங்கல்ல, இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க, தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்க, ஒரு லவ் மேரேஜோ இல்லை வீட்லேயே அரேஞ்ச் பண்ண மேரேஜோ இந்த மாதிரி கல்யாணம் முடிக்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த 4க்கு தொடர்பு ஆமா. இருக்காச்சு. அப்போ உண்மையிலே இருக்கும். சிலர் வந்து பாருங்க, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் வந்து டிகிரி சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு வருஷம் பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து போகுது, செகண்ட் இயரும் பேரண்ட்ஸ் வீட்டிலேருந்து போகுது, கல்யாணம் வந்துருச்சு, தேர்ட் இயர் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து காரில் வந்து படிச்சு ம். ம். நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம் கொடுங்க. 4ஆம் இடம் அழகு. ம். 4ஆம் இடம் என்னது? அழகு. அழகு. 4ஆம் இடம் வந்து ரொம்ப பியூட்டி, ரொம்ப அழகு. அப்போ அதான் சொன்னால் மண்ணையும் பொண்ணையும் மதிக்க முடியாது. ம். மண்ணையும் பொண்ணையும் மதிப்பிடவே முடியாது. ம். ஒரு லேண்டு அவுட்டரில் கிடக்கும், திடீர்னு பார்த்தா அது பக்கத்தில் ஏரியா டெவலப் ஆனால் இது டெவலப் ஆயிடும். ம். பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா இதுவும் டெவலப் ஆயிடும். ம். ஐயோ இந்த லேண்ட் இவ்வளோ போகணும் எதிர்பார்க்கலங்க அப்படிம்பாங்க. பொண்ணு அப்படி தான், நல்ல லட்சணமாக அழகாக அறிவாக இருந்துச்சுன்னா நாங்கள் நகை போட்டுக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு கணவர் சீக்கிரம் வந்துடும். ம். அப்போ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்க அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி அவங்க ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த அமைப்பு இருந்தால் பாருங்க வந்துடும். ம். அவங்களே சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு சீக்கிரம் வரன்னு வந்துருச்சு, நல்ல இடமா இருந்துச்சு கொடுத்துட்டு அங்கேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கு ம். அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆனந்தப்படுவாங்க. ம். அப்போ இந்த 7-4 சம்பந்தம் அங்கே வரும். ம். படிக்கும்போதே திருமணம், மனசுக்கு பிடித்த திருமணம், ம். 7-4 மனசுக்கு பிடிச்ச திருமணம். ம். என் தாயார் விருப்பப்படி நடந்தது. என் தாயாருக்காகத்தான் கல்யாணம் பண்ணேன். ஒரு ஆள், ஒரு நண்பர் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார், ஒரு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்படி அந்த தாயார் ஒரு காரணமாக வந்துக்கிட்டே இருக்கும். ம். ம். இந்த ம். 7 நாளுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சுத்தமாக இருக்கிறது ஒரு இடம் அப்படின்னா 4ஆம் இடம். ம். 4ஆம் இடம் பலம் பெற்றவங்க பாருங்க, அவங்களும் நீட்டாக இருப்பாங்க, அவங்கள சுற்றியும் நீட்டாக இருக்கும். ம். அவங்களும் நீட்டாக இருப்பாங்க, நம்மளை சுற்றி நீட்டாக இருக்கு. அது சுத்தம், அழகு, இது எல்லாமே 4ஆம் இடம் தான். ம். நம்ம வந்து பொதுவாக இணைஞ்சிருப்போம், தாய் ஸ்தானம், அது வந்து சுகஸ்தானம், வீடு மனை வாகனம் அப்படின்னு பொதுவானது. அதுக்குள்ளே நம்ம போயிட்டீங்கன்னா இன்னும் நிறைய வந்துக்கிட்டே ஆமா, காரகத்துவம் ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்குன்னாச்சு. ஆமாம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வகுப்புல நீங்க கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 காரகத்துவம் தர்றீங்க. ம். இதே 4ஆம் இடத்துல தான் குரு வந்து பலம் பெறக்கூடிய இடம். குரு வந்து பலம் பெறக்கூடிய பலம் இடம். பெறக்கூடிய காலபுருஷ தத்துவத்துல இந்த கடகத்துல. குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, லக்கணப்படியும் அவர் பாக்கியாதிபதி, சந்திரன் படி நீங்கள் கடக வீட்டை வச்சு பார்த்தாலும் அவர் பாக்கியாதிபதி. அப்போ குரு அப்படிங்கிறவருக்கு எப்படி ஒரு ஸ்தானம் வந்திருக்கு பார்த்தீங்களா? ம். ம். வேற எதுக்கு இப்படி, வேற யாருக்கு இப்படி வராது. ம். அது வந்து இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ அந்த சந்திரன் வீட்டில் தான் குரு பலம் பெறதுனால
அது 4ஆம் இடமா இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்துல சுகஸ்தானம் என்பது மிக மிக முக்கியம். ம், ம், ம். இவருக்கு அதிர்ஷ்டம் வெளியூர்லா, உள்ளூர்லா, ஊருக்கு அவுட்டர்ல வீடு வாங்கி கட்டுவாரா, இவர் வீடு தோட்டத்துக்குள்ள இருக்குமா? ம், சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் சனி இருக்கும், அவுட்டர்ல வீடு மனையானா சரிம்பாங்க. ம். சிலர் தோட்டத்தில் குடியிருந்தான்னா சரிம்பாங்க. ஒரு சிட்டியில் இருப்பார், அவருக்கும் 4ல் சனி இருக்கும். நீங்கள் தோட்டத்துக்குள்ள குடியிருந்தீங்கன்னு கேட்டால் எப்படி சார்? அதை அப்போ யோசிக்கணும் நீங்கள். ம், ம், ம். அப்போ என்னன்னா, இவர் வீட்டுக்குள்ள இந்த செடி பூந்தொட்டியில் பூரா செடி வச்சிருப்பாரு, மரம் வச்சிருப்பாரு. சிட்டிக்குள்ளேயே வீடு பூரா காடு மாதிரி இருக்கும். ம், உள்ளே போனால் மரம் செடி கொடி ஜில்லுன்னு இருக்கும். ம், ஒரு பூந்தொட்டியில் பூரா எல்லா செடியும் இருக்கும், ஃபாரஸ்ட்டில் இருந்த மாதிரி இருக்கும். ம், இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். ம், ம். இத்தனை விஷயம் வகுப்புல கத்துக்க போறோம் ஆமா. 4ஆம் இடத்துல. நீங்கள் இப்போ 4ஆம் பாவம், இப்போ நம்ம அடுத்து 4ஆம் பாவம் தான் வரும். ஆமா. அப்போ இவருக்கு வாகனம் எப்படி அமையும், இவருக்கு கல்வி எப்படி, இவரோட ஆரோக்கியம் எப்படி, இவர் தாய் வழி உறவுகள் எப்படி, இவருக்கு நீச்சல் குளம் வச்சு வீடு கட்டுவாரா, வீட்டில் ப்ரொஜெக்ட் சினிமா தேட்டர் வச்சு கட்டுவாரா, இவருக்கு மனசுக்கு பிடிச்ச வீடு அமையுமா? ம், சிலருக்கு பாருங்க நல்ல சொந்த வீட்டில் இருக்கும், வாடகை வீட்டில் போயிருப்பாங்க. ம். அதுவும் 4ஆம் இடத்துல தெரிஞ்சு 4ஆம் இடத்தை வச்சு தான் சொல்றது. ஆ, சிலர் வாடகை வீடு சொந்த வீடு ஆயிரும். ஆமா. வாடகை வீடு போனச்சு ஹவுஸ் ஓனர் வித்தார், நான் வாங்கிட்டேன். ராசியான வீடு அப்படின்னு டக்குன்னு வாங்கிட்டேன். நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன், ஏன் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த 4ஆம் பாவம் தான். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, வீடு வாங்குறாரு, வாங்கினோன்னே ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ஆள், அன்றைக்கி என்னுடைய நண்பரே ஒரு ஆள், ஒரு வாடிக்கையாளர் ரொம்ப லேட்டாக ஒரு வீடு வாங்கி ஜம்முன்னு உட்காந்தவுடனே பொண்ணு ஆஸ்திரேலியா போயிடுச்சு. அப்போ இவங்க நினைச்சா கொஞ்ச நாளைக்கு அங்கே இங்கிட்ட அங்கிட்ட அலைய வேண்டியிருக்கு. ம், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 4ஆம் இடத்தை வச்சு தான் சொல்கிறது. ம், 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 ம். இப்போ இந்த இப்படி உட்காந்துருக்கோம், சுகமாக இருக்கீங்களா? நான் உட்காந்தாலே எங்கே போகணும் சுகமாக இருக்குது சார், ஜம்முன்னு இருக்குது சார் அப்படின்னா அந்த 4ஆம் இடம். இப்படி வச்சு சொல்லிக்கிட்டே வரணும். நிச்சயமா. இது நல்லா இருக்கிறத வச்சு நீங்கள் இதெல்லாம் நல்ல பலன்னு சொல்லிக்கிட்டே வரலாம். இது பாதிச்சுச்சுன்னா ஆரோக்கிய குறைவு, ஒரு மனசளவில் நிம்மதி இருக்காது, மனக்குழப்பம், சளித்தொல்லை, வீசிங், இருதய பயம். சிறு பிள்ளைகளெல்லாம் 4ஆம் இடம் பார்த்தா சளி பிடிச்சிக்கிடும். ம், தண்ணிக்கிட்ட போகக்கூடாது, கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் நீருங்கிறான், ம். தண்ணிட்டு போகக்கூடாது, கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் பலவானா நல்லா உடல் பருமன் இருக்கும், சிலருக்கு தண்ணி நீர்ச்சத்து இல்லாமல் ஒழிஞ்சு போயிடுவாங்க. ம், ம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிச்சயமா. இந்த 4 கூடையவர் எங்கே இருக்காரோ அங்கே வச்சு அவன் மனசில் இதுதான் இருக்கும்னு வந்துடும். இப்போ 4 கூடையவர் ஒரு லக்கணத்தில் இருக்காருன்னா இவர் சிந்தனை பூரா எப்படி இருக்கும், நல்ல வாகனம் வண்டி வசதியோட ஜம்முன்னு இருக்கணும். இல்ல அதைத்தான் வந்து என்னாச்சு அடுத்து கேட்க வந்தேன். இப்போ நீங்க வந்துட்டீங்க, நான் கேட்டுறேன் என்னாச்சு. ஏன்னா எல்லா உறவுகளும் அதை எதிர்பார்ப்பாங்க. என்னாச்சு 4 லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அழகா இருப்பார், முதல் பாயிண்ட் அடி. சுத்தமா இருக்குன்னு நினைப்பார், சூப்பர். ம், கல்வி அறிவு இயற்கையாகவே இருக்கும். அருமை. என்னாச்சு? ஆமா, சரஸ்வதி அருள் பெற்றவர். ஆ, 4 சூப்பர். கூடிய லக்கணத்தில் வந்துச்சு. தாய் மேல அதிகமான அன்பு பாசம் இருக்கும், ம், 4ஆம் தாய் வழி உறவுகள் மேல அன்பு பாசம் இருக்கும். சிலர் படிப்பே இருக்காது, ஆனா படிப்புக்கான அறிவோட இருப்பாங்க. ம், அது இந்த 4ஆம். நிச்சயமா. 4ஆம் இடத்துக்குரியவர் 2ஆம் இடத்தில் இருந்தார். 4 கூடியவர் போய் வருமான ஸ்தானத்தில் இருக்கானுங்க, தாயார் வருமானம் செய்யும். ம், தாயாருடைய வாக்கு வந்து நல்லா இருக்கும், ம், நல்லா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, வருமானம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. வீடு மனை வாகனத்தினால் இவங்களுக்கு வருமானம் உண்டு. படித்த கல்வி வருமானத்தை தரும், இப்படிலாம் சொல்லலாம். இப்போ 4ஆம் பாவாதி 3ல் இருந்தால் இவர் பிறந்த இடத்தை விட்டு இடம் மாதிரி இருப்பார். அடிக்கடி வீடு மாற்றம், ஊர் மாற்றம் இருக்கும். ம். ஒரு பயணம் தான் இவர் மனசுக்குள்ளேயே இருக்கும். ஒரு பயணம் பண்ணிட்டு வந்தால் மனசு ஃப்ரீ ஆயிரும். ம், 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 ஒரு சின்ன பயணம் பண்ணிட்டு வந்தா என்ன, இவர் மனசு பூரா அந்த கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ம், மனசுங்கிறவன் 3ஆம் இடத்துல இருக்கான், உறவுகளை பற்றி மனசு நினச்சிக்கிட்டே இருப்பார். ம். நிச்சயமா. 4 கூடியவர் 4லே இருந்தால் ரொம்ப சிறப்பு. விரைவில் திருமணம், கல்வி அறிவு உண்டு, அழகா இருப்பார், விவசாயம் பண்ணுறது, ஆடு மாடு வளர்க்குறது, இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடு இருக்கும். 4ஆம் பதிவு 4லே இருந்துச்சுன்னா ஒரு ஆரோக்கியமானவர்னு சொன்னீங்கன்னா அதில் மாற்றமே இல்லை. நிச்சயமா. நிச்சயமா. பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ எது வந்தாலும் இவருக்கு சரியாயிரும். ம். ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வராது. வராது. நிச்சயமா. 4 கூடியவர் 5ல் இருந்தால் 4 கூடியவர் 5ல் இருந்தால் சார் இவருக்கு வந்து அரசாங்கத்தில் போய் வேலை செய்யணும், ம், கலைத்துறையில் வந்து நம்ம ஜெயிக்கணும். ம். எப்படி கலைத்துறையில் ஜெயிக்கணும். ஜெயிக்கணும். ம், இவருக்கு அமையக்கூடிய வீடு மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ம். வீடு மனைகள்லாம் பிரமாதமா ரொம்ப இருக்கும். பிரமாதமாக இருக்கும். ம், இவருக்கு அமையக்கூடிய வீடு மனைகள் கோயில் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். ம். பூர்வீகத்தில் இவருக்கு பெயர் புகழ் உண்டு. நிச்சயமா. அப்படி குழந்தைகள் மேலே அதிகமான அன்பு பாசம் வச்சிருப்பாரு. நிச்சயம். நிச்சயமா. 4 கூடியவன் 6ல் இருந்தால் இப்போ 4 கூடியவர் போய் 6 இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க, இவருக்கு படிக்கும் போதே வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறது. ம், நான் ஒர்க்கும் பண்ணேன், பார்ட் டைம் வேலையும் பார்த்தேன், ம், எஜுகேஷனும் பண்ணேன். ஒரு தடப்பட்டு படித்தேன்னு சொல்கிறவங்களுக்கு இது இருக்கும்.
தாயாருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அதே நேரத்தில் தாயார் வந்து நல்ல கிரகம் பார்த்துருச்சுன்னா தாயார் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. ம். ஜாதகருக்கும் சிறு வயசில் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அப்படித்தான் இதில் சொல்லும். லோன் போட்டு வீடு வாங்குறவங்க இவங்க தான். ஒரு லோன் போட்டு வீடு வாங்குறவங்க இன்னைக்கு நிறைய பேர் அதான் வாங்குறாங்க. அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். யோசிக்காம லோனை போட்டு வாங்க அப்படின்னு சடக்குன்னு இறங்கிடுவாங்க. ம். சிறு சிறு விபத்துக்கள் இருக்கும். ம். அவ்வளோதான். நிச்சயமாச்சு. இந்த மனக்குழப்பம் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நிச்சயமாச்சு. 4க்குரியவன் 7ல் இருந்தால் 4 கூடியவர் போய் 7ஆம் இடத்துல போய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கூட்டு பத்திரம் ஜாயிண்ட் பத்திரம் வாங்குறவங்க இவங்க தான். சரியா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு படிப்பு. 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். மனைவி பேரில் வாகனம் வாங்குறது, ம். காரு வீடு வாங்குறது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு படிப்பு படிக்கிறது, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வெளியூரில் இடம் வாங்குறது இந்த 4 கூடியவர் இல்லை. நிச்சயம். 2 தேசங்களில் குடியிருப்பாங்க பாரின் போனவங்க. ம். முதல்ல ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க, அடுத்து ஒரு இது வருவாங்க. நாடே மாதிரி நேற்று கூட உங்கள்கிட்ட முன்னாடி ஆமா, ஜப்பான்ல இருந்தார் 3 மாசம், அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கேன்னு அப்படி சொன்னாரு. சொன்னார் இல்லை. ஆமா, ஆமா. 2 தேசங்களில் இருக்கவங்களும் உண்டு. நிச்சயமா, நிச்சயமா. 4க்குரியவன் 8ல் இருந்தார் 4 கூடியவர் போய் 8ஆம் இடத்துல போய் நிற்கிற போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கவங்க பெரிய பெரிய வீடு வாங்க. 8ஆம் இடத்துக்கு பெரிய சொத்து. இவருக்கு பூமி மனை வாகனத்தினால ஒரு முறை தொந்தரவு வரும். ம். அடிக்கடி சின்ன மனக்குழப்பம் இருக்கும். அடிக்கடி சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு டிசிஷன் வரும். தாய் வழியில் ஒரு ஆளுக்கு புத்திர தோஷம் இருக்கும். ம். புரியுதா? தாமதமான வீடு மனையில் அமையும். ஆனால் நிச்சயம் உண்டு. பெரிய ப்ராப்பர்ட்டியாக கிடைக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு தான். நிச்சயமா, நிச்சயமா. 4க்குரியவன் 9ல் 9ஆம் இடத்துல போய் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாச்சா, இவங்க 4 கூடியவர் 9 இருந்தால் ஒரு இவங்களை அமையக்கூடிய பூமி மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி அது சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். என்னைக்கு இவருக்கு ஒரு இருப்பிடம் அமையுது அன்னையிலேருந்து இவருக்கு ஏர்கால் வந்துடும். ம். ம். இணைஞ்சிடும். ஏர்காலம் ஏர்கால் வந்துடும். இவர் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜாதகருடைய தந்தைன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வழி சொத்துக்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ம். தந்தை அவர் தாய்ப்பாசம் உடையவர்னு சொல்லலாம். ம். இதுதான் 4 கூடியவர் 9ல். இது நல்ல அமைப்பு. உயர்கல்வி படிக்கிறதுல சட்டம் படிக்க மருத்துவம் படிக்க போட்டான்னு ஆசையில் நிறைய பேருக்கு வரும். நிச்சயமா, சாஸ்திர கல்வி வரும். நிச்சயமா. 4க்குரியவர் 10ல் இருந்தார் 4 கூடியவர் 10ல் இருந்தா சார் வீடும் தொழிலும் ஒரே இடத்துல இருக்கும். அம்மா பேரில் தொழில் செய்யட்டா, எங்கள் தாயார் பேரில் வைக்கட்டா, நான் செய்கிற தொழிலுக்கு எங்கள் ஊரை வைக்கட்டா, மதுரை முனியாண்டி விலாசன்னு வைக்காங்கல்ல, அடையாறு ஆனந்தவன் வைக்காங்கல்ல, தொழில் பேரில் ஊர் பேர் அதில் உள்ள ஜாயிண்ட் ஆகிடும். ம். இவங்க மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். ம். அரசாங்க முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த 4 புத்து நிறைய பேருக்கு இருக்கு. பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு இருக்கு. ம். ம். 4க்குரியவன் 11ல் இருந்தார் 4 கூட போய் 11ல் இருந்தா நல்லா பாருங்கன்னாச்சு, நல்லா தலைமை பொறுப்பில் இருக்கணும், நம்ம பெரிய லெவலில் இருக்கணும், நம்ம கௌரவமாக இருக்கணும். இது பத்தாது, இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க 4 கூட 11ல் ம். மேலே மேலே அது சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். ம். இவங்களுக்கு பிற்பகுதியில் அதாவது வந்து சிலருக்கெல்லாம் தாத்தாவனவுன்னு படிக்கிறாங்க. ம். 50 வயசுக்கு மேலே படிக்கிறவங்களுக்கு இது உண்டு. ம். 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 4க்குரியவர் 12ல் இருந்தார் 4 கூடியவர் போய் 12ல் இருக்கார். வெளியூரில் சொத்து வாங்குவாங்க. ம். நல்ல விலை மதிப்புள்ள வாகனங்கள், விலை மதிப்புள்ள சொத்துக்கள் கிடைக்கும். 12ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானம்னு சொல்லுவோம், வெளியூர்னு சொல்லுவோம். ஆமா, விரயஸ்தானம். முதல்ல வாங்குற பூமி மனை விரயமாகும். ம். குடும்பத்தில் சிலர் பிரிஞ்சு வாழ்றது உண்டு. ஆனால் பின் வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கும். 4ஆம் இடமும் சுகஸ்தானம், 12ஆம் இடம் அயனசயன போகஸ்தானம். டைனோசர் போகும். தன் வீட்டுக்கு 9ல் வந்துடுறதுனால ம். இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு அதில் இருக்குது. 4 கூடியவர் 12ல் தான் வெளியூர் இருக்கும். இதை சேர்ந்த கிரகங்களை பார்க்க இது சிலருக்கு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, வீடு மனையே அமையாது, திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். ம். அதனால மற்ற அமைப்புகளையும் பார்த்துக்கணும். நிச்சயமா, நிச்சயம். இது பொதுவா சொல்றதா? பொதுவாக சொல்கிறோம். ஆமா. சில இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% பேர் ஓகேமா, 20% பேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை சரியில்லை சார், எனக்கு வீடே அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 4 12 இருக்கும். ம். ஒன்று வாங்கினேன் வித்துட்டேன் சார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே நேரத்தில் வெளியூரில் சொத்து வாங்குறது பிற்பகுதியில் சுகமாக இருக்கிறவங்களுக்கு இது உண்டு. நிச்சயமா, நிச்சயமா நாச்சி. ஆனாச்சி 4க்குரிய வலுத்து இருந்தா நான் பார்த்தோம் நாச்சி, அவங்களுக்கு சிறப்புன்னு சொன்னோம். 4க்குரியவன் நீச்சம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அதான் சொல்ல 4 கூடியவர் நீச்சம், அதான் 4 கூடியவர் கெட்டு போகிறது. மன அமைதி ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைனே இருக்காது. ம். ஒரு வீடு வந்து இடம் பிடிச்சி ஒன்று வீடு அமையணும்னா அது வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதாவே அமையலை சார், எனக்கு அது திருப்தி இல்லை சார், இல்லை லேட்டாக அமைஞ்சு சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ மனசு வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ம். தாய்வழி உறவுகள் அது கசக்கும். ம். பிறந்த இடத்த விட்டு வெளியூர் போயிடுவாங்க. ம். 4ஆம் இடம் நீசமானாலும் கெட்டு போனாலும் இருப்பிடத்தை மாற்றிடணும். மாத்திட்டா கல்விக்கோ உங்களுக்கு யோகம். கல்விக்கோ அது பிறகு அது தெரியா போயிடும். உறவுகளை பிரிந்து வாழ்கிறவங்களுக்கு இந்த 4ஆம் இடம் தாய்வழி உறவுகளே எனக்கு இல்லை சார், எல்லாரும் அங்கே இருக்காங்க, நான் தாய் மேலே பாசம் இருக்குது சார், ஆனால் எங்கள் அம்மாவோட சேர்ந்து இருக்க முடியல சார் அப்படிங்கிறதுக்கு இந்த 4ஆம் இடம் பாதிச்சிருக்கும். நிச்சயமா, நிச்சயமா நாச்சி. இப்போ இந்த 4ஆம் இடம் நீச்சமா இருக்குன்றப்ப பலப்படுத்துறது நீங்க இப்ப சொன்னதுவே பரிகாரமா எடுத்துக்கலாமா நாச்சி? அவ்வளோதான். நடைமுறை பரிகாரமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இப்போ 4ஆம் இடம் வந்து நம்ம பலப்படுத்தினா ஆமா. வஸ்திர தானம் பண்ணலாம்.
வஸ்திரதானம் யாருக்கு நச்சு வஸ்திரதானம்? குருமார்கள் கொடுக்கலாம், ஒரு எளியோர்களுக்கு கொடுக்கலாம். ம். நாம கொடுக்கறது அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு உள்ளது மாதிரி இருக்கும் ம், ம், ம். அப்படின்னு அதுல இருக்கு. அதே மாதிரி இந்த 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நதிகள்ல நீராடலாம். ம். நம்ம ஆல்ரெடி நதிகள் நீராட சொன்ன வீடியோ பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஆமா, அதுல வந்து நல்லா இருக்கும். நிச்சயமா என்ன இருக்கலாம். 2வது வந்து அமைதி, மன அமைதி வேணும் அப்படின்னா பேராசைப்படாம இருந்தாலே 4ஆம் பாவம் நல்லதுங்கிறான். ம். 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டால் ஆசை, பேராசை சரி இருக்கிறது போதும்னு நினைக்கணும். ம். அது இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நிச்சயமா. நினைச்சது நடக்கலைங்கிற வருத்தம் அங்க வந்துடும். அப்ப 4ஆம் பாவத்துக்கு வகுப்புக்குன்னு வந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் இல்லையா நச்சு? நிறைய என்னாச்சு, இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னாச்சு நான் படித்த படிப்பு பயன்படுத்த முடியலம்பாங்க. ம், நான் படித்ததை யூஸ் பண்ணலை, நான் படிப்புக்கும் என் வேலைக்கும் சம்மந்தம் இல்லை ம், அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அப்போ அது 4ஆம் பாவம் கெட்டு போயிருக்கும். ஓ ஓ பிஇ சிவில் முடிச்சுட்டு வேற ஏதாவது ஒர்க்ல பாக்குறது. வேலை இருக்கு பார்ப்பாங்க. 4 கூட 12ல் இருக்கவங்க பாருங்க, படிப்பு 50 வயசுக்கு மேலே படிச்சான்னா ஆமாமாங்க. ஆனால் அதே 4 கூட ஒரு 12ல் நீச்சம் கெட்டு போச்சு அப்படிங்க, நான் படித்ததை பயன்படுத்தலை சார், நான் படித்தது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது இருக்கும். ம். அப்போ 4ஆம் பாவத்தை எப்படி அணுகணும், அதில் கிரகங்கள் இருந்தால் என்ன, அதை எப்படி பலன் சொல்லணும், ஒரு பாவகத்தை வச்சு நீங்கள் 10 பேருக்கு பலன் பார்க்கறது வரக்கூடிய காலங்களில் 4ஆம் பாவ ஒப்புன்னு நாங்கள் நம்ம எடுக்க போறோம் நச்சு, வாரம் எடுக்க போறோம். அதுல வந்து இவங்க பங்கேற்றுட்டாங்கன்னா இவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தாலும் சரி, இந்த அன்னைக்கு ஒருத்தர் நம்ம கிளாஸ்ல சொன்னார்ல அண்ணாச்சி, அமெரிக்காவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு டாலரா வாங்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சூப்பர் சூப்பர்ன்றாங்க, வந்து உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்லை, அந்த அமெரிக்காவில் அந்த ஐயா வந்து ரொம்ப ஆர்வம், ம், ரொம்ப அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ம். என்னைக்குமே என்னாச்சு, படிச்சதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ம். அப்போ தான் அதில் குறை நிவர்த்தியில் சரி பண்ண முடியும். ஆமா. எல்லாமே நம்ம சொன்னது எல்லா இடத்துலையும் வராது. ம், அப்போ ஏன் வரலன்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கும். ம், இப்போ எதுக்கு நம்ம ஒரு ஆள் என்ற ஒரு நண்பர் கேட்குறாரு, என்னாச்சு 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படின்னாரு. ஆனாச்சு 12 பாவங்களும் இப்படி படிச்சிட்டீங்கன்னா நீங்கள் தெளிவாயிருவீங்க. அது நீங்க சொல்லிருக்கீங்க நச்சு. பாவத்தை 6 வருஷம்னா கூட படி, ம். அடிப்படை 6 வருஷம் படி, ம். மேல இருக்கிறது 6 மாசம் படிச்சா கூட ஈஸியா இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அந்த ம். பாவம் தெரியும். அப்புறம் அவங்களே கற்பனை பண்ணி அவங்க நாலேஜை பொறுத்து அவங்க டெவலப் பண்ணிக்கிருவாங்க. ஆமா. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குல்ல. ம். நிச்சயமா இறையருள் இருக்கு, குரு அருள் இருக்குல்ல நச்சு. எல்லாத்துக்கும் இருக்கு. நிச்சயமா நச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி நச்சு. உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நச்சு. சுகமே சொல்வேன் நச்சு.